ஏன் என்ற கேள்வி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்த்தி சொல்லல் பாவம் நாம் பாரதி முண்டாசு கவிஞன். தமிழகத்தைச் சேர்ந்த பாரதி தேசிய கவிஞன். ஆமாம், ஜாதிகள் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்று நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். மத்திய அரசும் அதை ஏற்றுக்கொண்டு ஜாதிவாரி கணக்கை எடுப்பதாக அறிவித்திருக்கிறது. கரெக்ட். அது ஒரு குழப்பமான சூழ்நிலை. இன்றைக்கு எடுக்குமா நாளைக்கு எடுக்குமான்னு ரங்கராஜன் கூட கேட்டார். அவர் அதிகமான அனுபவம் உள்ள ஒரு பத்திரிகையாளர். அவர் தெரியும்ல, ஒரு ஜாதிவாரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் பல காலங்களாக எடுக்காமல் இருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நாம் எடுக்க வேண்டும். சரி, அதன் பிறகு அதில் ஜாதிவாரி கணக்கெடுக்க வேண்டும். பிறகு பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்று அதை ஒரு குறிப்பாக சொன்னார்கள். பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வருகின்ற போதே தேர்தலுக்கு முன்னர் இது வருவதற்கான சாத்தியமில்லை. ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று பார்த்து தான் அந்த இடஒதுக்கீடு ஒதுக்க முடியும் என்று அன்றே பாராளுமன்றத்தில் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். அதில் என்ன குழப்பம்னு எனக்கு தெரியல. இது அவங்க குழப்பி மக்களை குழப்புற வேலை. புரியுதுங்களா? அதனால் முருகையன் அவர்கள் சொல்கிற போது சொல்கிறாங்க, ஜாதி வாரியாக மக்களை உடைச்சி மக்களோட ஒற்றுமையெல்லாம் கெடுக்கிறாங்கன்ற. இது அடிப்படை ஜாதிவாரி கணக்கெடுப்பே கேள்வி கேட்கக்கூடியதாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியோ ஆர்எஸ்எஸோ பொறுத்தவரையில் ஜாதிகள் பிளவு இருக்கக்கூடாது, ஹிந்து ஒற்றுமை இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜாதியை உடைச்ச அப்புறம் ஹிந்து ஒற்றுமை எங்கே இருக்குங்க? ஜாதி உடைச்சதுக்கப்புறம் ஹிந்து ஒற்றுமை எங்கே இருக்குது? ஆக ஜாதியை உடைத்து நான் கேட்குறேன் ஒரு கேள்வி. ஒரு நிமிஷம் இருங்க. அடுத்த மாதத்தை நம்ம ரெண்டாவது வாதம் வச்சுக்கிடுவோம். சாதி இல்லைன்னா எல்லாரும் ஒரே இந்துவா இருக்கணும், ஒரே திருமணம் நடக்கணும், ஒரே இது நடக்குதா? நடக்கணும்ல? கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இருங்க, இங்கே ஹிந்து சட்டம் இருக்கு, வேற ஏதாவது மதத்துக்கு சட்டம் இருக்கா? வேற மதத்தை பத்தி நான் கேட்கிறேன். ஒரு நிமிஷம் நான் கேட்கிறேன். ஒரு நிமிஷம். எடுப்பார் கைப்பிள்ளையா? எடுப்பார் கைப்பிள்ளை கிள்ளுக்கிறையா? சாதி இருக்கணுமா இருக்கக்கூடாதா? ஜாதி என்றைக்குமே படைத்ததும் கிடையாது, பழைய காலத்தில் இருந்ததும் கிடையாது. உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்துக்கள் வழிபடக்கூடிய கடவுள் சிவபெருமான். அவர் எந்த ஜாதியை சேர்ந்தவர்? புலையன். கடவுளுக்கே ஜாதி சுடுகாட்டு. நான் கேட்கிறேங்க உங்களை, சுடுகாட்டிலே ஜாதி இல்லை என்று பிரிவினை இல்லை என்பதற்காக அவரை வழிபடுகிறார்கள். தொழிலின் அடிப்படையில் இறைவன் படைப்பிலேயே ஜாதி. கேட்கிறேன், அவரு புலையன், நாடார், செட்டியார், வன்னியர், பிராமணர்னா அவருக்கு ஜாதி யார் கொடுத்தா? இங்க இருந்தது இல்லைங்கிறதுக்காக தான் நான் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த சிவபெருமான் திருமணம் செய்து கொண்டதை யார் என்று சொன்னால் பார்வதி தேவி, மலைமகள். அந்த அம்மா எஸ்டி. இதெல்லாம் இந்த கணக்கெல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? இப்போ நீங்க பிரிக்கிறது ஜாதிவாரி தானே? இல்ல, இது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் தெரியணும்ல. ஜாதிவாரி நம்ம மக்கள் பாக்குறாங்க. இந்த ஜெயா டெலிவிஷனுடைய விவகாரங்களை பார்க்கும்போது ஏராளமான மக்கள் இப்படி ஒரு வாதம் சிறப்பா நடக்குது. ஜாதிவாரியா இப்ப இருக்கக்கூடிய மக்களை பிரிக்கின்ற நீங்க இந்த ஜாதியை சொன்னா ஏன் கடுப்பாவீங்க? நியாயமான கேள்வி. ஆக ஒரு மலைமகனுக்கு பிறந்தவன் கணேசன், ஒரு எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் பிறந்த கணேசன் எந்த ஜாதி? முருகன் எந்த ஜாதி? அதனால் ஜாதி என்பது இந்து தர்மத்தில் கிடையாது என்பதற்கு முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானின் பிறப்பும், விநாயகப் பெருமானின் மேலாக இருக்க கைலாயத்திலே வாழ்கின்ற சிவபெருமானும் பார்வதி அம்மாவும் எல்லாருமே ஜாதி இல்லை, ஜாதி மறுப்பு திருமணம் இன்னும் இப்போ பேசுகிறாங்க. ஜாதியே கிடையாதுன்னு அன்னைக்கு காமிச்சு கொடுத்தாங்க. நித்யானந்த சார்ட்ட இப்போ கேட்கணும். இப்போ சுருக்கமாக முதல்ல நீங்கள் பேசியிருக்கீங்க. இப்போ இந்த அடிப்படையில் உண்மையிலே இந்தியாவில் பாரதிய ஜனதா வலதுசாரிகள் மைனாரிட்டிகளுக்கு எதிராக ஹிந்து கன்சாலிடேஷனில் பெருவிதமான வெற்றிகளை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். 2002 குஜராத்துக்கு அப்புறம் ஒரு வரலாற்று வெற்றியை பாஜக எங்கும் தோல்வி கண்டதாக எனக்கு தெரியவில்லை. இப்பொழுதும் சிறப்பான வெற்றி. இந்த வெற்றியை தாண்டி தற்போது இந்த பிரிவினைகள், இந்து மதத்திற்குள் சாதி ரீதியான பிரிவுகள் எந்தவித இம்பாக்டை களத்தில் ஏற்படுத்தும்? இதே கேள்வியை தான் நான் ரங்கராஜனுக்கு ஐயாவுக்கு கேட்கிறேன். ஜாதி மறுப்பு திருமணங்களை நடத்த வேண்டும் என்று சுதந்திர போராட்ட காலத்திலேயே இவர்கள் அடிக்கடி மன்னிப்பு கேட்டார் என்று சொல்வார்களே, சாவர்கர். அப்படிப்பட்ட தலைவர் தன்னுடைய கட்சியில் தீர்மானம், ஜாதி அதாவது மறுப்பு திருமணம். ஆமாம், இப்போ நம்ம சொல்கிற மாதிரி
ஜாதி வேறுபாடு பார்க்காத இல்லை, ஜாதி மறுப்பு. ஒரு நிமிஷம், நீங்க சொன்னதுனால சொல்றேன். ஷாக்கா நடக்கிறதல்லவா, அதே மாதிரி தலைவனுடைய வழியிலே ஆர்எஸ்எஸ் சாதி மறுப்புகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறதா, திருமணங்களை நடத்தி கொண்டிருக்கிறதா? நாக்பூர்ல பதில் சொல்லுங்க. ஏங்க இது திருமணம் நடத்தி கொண்டிருக்கிறதா? நீங்க தானே சொன்னீங்க. நான் கேட்கறேங்க, வலுக்கட்டாயமாக ஒருத்தர் திருமணம் செய்திருக்க முடியுமா? ஷாக்காலையும் எல்லாரும் ஒரே மாதிரி ஐயா, நான் கேட்கறது நான் பதில் சொல்றேங்க. ஐயாட்ட கேட்கறது, சாவர்கர் ஆர்வப்பட்டார் என்றால் சாவர்கரை பின்பற்றுகிற ஆர்எஸ்எஸ் அதை ஏன் செய்ய மறுக்கிறது? இல்லை, சாவர்கருக்கு ஆர்எஸ்எஸ்க்கும் தொடர்பு கிடையாது. நான் இப்போ கேட்கறது என்னன்னாக்க, அவர் இந்துத்துவா சக்தி, ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கைகளை பெரும்பாலும் அவர் ஏற்றுக்கொண்டதும் கிடையாது. அதனால் சாவர்கர் ஒரு தேசபக்தர், இந்துத்துவா சக்தி உள்ளவர். நான் என்ன கேட்குறேன், ஒருத்தர் ஜாதி மறுப்புன்றதுக்காக வேறொரு ஜாதியில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்க முடியுமா? அந்த வேலையெல்லாம் நம்ம பார்க்கணுமா? ஒருத்தர் ஜாதி இல்லாமல் விரும்பினா அதை நம்ம ஆதரிக்கிறோம். ஜாதி மறுப்பு என்பது அங்கே தான். எங்களுக்குள்ள ஜாதி மறுப்பு இல்லை, ஒத்து போகக்கூடிய இதயங்கள். நீங்கள் அதுக்காக கொண்டு வந்து 2 வேறு ஜாதிக்காரங்களை கொண்டு வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டு சட்ட ரீதியாகவோ அல்லது அழுத்தம் கொடுத்து செய்தால் அதில் என்ன நியாயம்? புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? புரியுது. அதனால ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்க செய்வீங்களான்னா, ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடியவங்க மனம் ஒத்து அப்படி சந்தித்து கொண்டால், ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருவருமே காதலித்து கொண்டால் திருமணம் செய்து கொள்வார்கள், செய்து கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். தப்பில்லை. இந்திய நாட்டில் இந்துக்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள், அதில் மட்டும்தான் ஜாதி இருக்கிறது என்று நாம் பேசுவது முட்டாள்தனம், அறியாமை. எல்லாத்தையும் தான் பேசிக்கிட்டு அதை பேசுங்க. உங்களுக்கு பேச சொல்லுங்க. திருவாலங்காட்டில் இருக்கும் எளிமை நிறைந்த சாணை பிடிக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வாழ்க்கையும் இன்குலாபு ஒரு நிமிஷம், இஸ்லாமிய சமூகத்தில் நாவிதர் என்ற ஒரு சமூகத்தில் பிறந்து கடைசியில் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய இன்குலாபை பத்தியும் தோழர் சொன்னார். நீங்க இங்கே டிஸ்கிரிமினேஷன் இருக்காது. நாவிதர்லாம் பயன்படுத்துவதில்லை, இசை வேளாளர்.